மாவு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்களா எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. கடை மாவே தோற்றுரும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் எப்போவுமே மாவு அரைக்கிறீங்க, மாவு இட்லிக்கு ஊற வைக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் என்னோடய மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 தடவை 4 தடவை அலசிக்கோங்க. அப்போ தான் வெள்ளையாக இருக்கும். கடை உளுந்து மாதிரியே இருக்குது பாருங்கள், கடை மாவு மாதிரியே இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும் மாவு. நல்லா இது மாதிரி உப்பு போடாமல் கலந்து வைங்க. உப்பு போட்டிங்கன்னா டக்குன்னு புளிச்சிடும். உப்பு வந்து எப்போ இட்லி ஊற்ற போகிறீங்களோ, எப்போ தோசை ஊற்றுறீங்களோ அப்போது ஊற்றிக்கோங்க, போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோடய மாவு நல்லா எப்போவுமே அரிசி மட்டும் நொரப்பாக அரைச்சிக்கோங்க. லைட்டாக உளுந்தை வந்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி தண்ணி தெளித்து உளுந்து அரைச்சிங்கன்னா இப்போது தண்ணி தெளித்து அரைங்க. முன்னையே அரைச்சிட்டேன். எத்தனை மணிக்கு 8:15க்குலாம் அரைச்சி முடிச்சிட்டேன். பாப்பா தூங்கினாலா, அழுகுறா. ரொம்ப நேரம் அவளை வச்சுட்டு வேலை பார்க்க முடியல. அதனால் என்ன பண்ணிட்டேன், இப்போ தான் மாவு கலந்து வைக்கிறேன். மணி என்ன 9:30 ஆகுது. இப்போ தான் நான் மாவை கலந்து வைக்கிறேன். அவ்வளோதான். என்னோடய ஸ்டைலில் மாவு ரெடி. துணைக்கு ஆள் இல்லைங்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லா வேலையும் நம்ம தானே பார்த்துக்கணும். எப்போவுமே மாமியார் மாமனார் இருக்கிறது எல்லோரும் கஷ்டங்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இல்லாதது ரொம்ப கஷ்டம், தெரியுங்களா? என்னோடய சுச்சுவேஷனை வச்சு சொல்கிறேன். குழந்தையும் பார்த்துக்கிட்டு, குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு, வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு, குழந்தைய யார்கிட்ட விட்டுட்டு வேலை பார்ப்போமோங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வேலை பார்ப்போம். அதனால் மாமியார் மாமனார் எல்லாம் இருக்கிறவங்க நல்லபடியாக வச்சுக்கோங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த பொக்கிஷம். கதிராச்சு பார்க்கத்த மாவரைச்சி வச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து வீட்டை போயிருக்கணும், அவ்வளோதான். பாப்பா தூங்கிட்டுருக்கா, எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இது பாப்பா யூரின் போடணும், யூரின் மேட்டு வண்டி வெயிலில் காய வைக்கணும். இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி என்னான்ட்டு. இருக்கிறவங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்க தெரியாது. கடவுள் ஒரு பொக்கிஷம் மாதிரி மாமியார் மாமனார் கொடுத்தாருன்னு வச்சுங்க, அவங்கள கொடுமை பண்ணுறது, அவங்கள அதை பண்ணுறது இதை பண்ணுறது, சோறு போடுறது கிடையாது. வயசான காலத்தில் அப்படிலாம் இருக்காங்க. நமக்கு இருந்து கொடுப்பனை இல்லை, இல்லாத நமக்கு வந்து கொடுப்பனை இல்லை. நான் சொல்லுவது மாற்றி சொல்லிட்டேன். நமக்கு வந்து யாரும் இல்லைங்க ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க விட்டால் எனக்குன்னு யாரும் கிடையாது, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு என்னை விட்டால் யாரும் கிடையாது. ஸோ இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க மாமியார் மாமனார். இது நான் சாப்பிட எடுத்து வச்சது. பாப்பா ஒன்றையும் ஒவ்வொரு இடத்துல குழந்தை இருக்கிற வீடு அப்படி தானே இருக்கும். எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுருந்தாலும் பாப்பா சாப்பிடவே இல்லை, அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் மதியம் கொடுக்கலான்ட்டு. அப்புறம் பாப்பாவுக்கு இது மருந்து கொடுத்து டெய்லி விட்டமின் ட்ராப்ஸ் கொடுக்குறேன் இல்லைங்களா, அந்த டப்பா அதுதான் இடத்துல வச்சிடணும். அப்போ தான் எனக்கு வீட்டு நீட்டாக இருந்தாலும் பிடிக்கும், அதாவது சுத்தமாக பிடிக்காது. பாப்பாவுக்கு இது ஷோபா வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் வாங்கினா வீட்டை அடைச்சிடும், அது வேறு ஒரு சைடில் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா சுத்தம் பண்ணி வச்சாலும் அதுதான் அப்படி தான் கிடக்கும். இதெல்லாம் துவைக்கிற துணி டெய்லியுமே சேர்த்து. எங்கள் வீட்டில் சாதம் மட்டும் வச்சுருக்கேன், அப்புறம் நைட்டு வச்சு கிரேவி இருக்குது, அதை செய்யணும். என்ன பக்கத்து வீட்டு நாய் எப்படி குலைக்குது பாருங்கள், எப்படி குலைக்குது பாருங்கள். இதை பார்த்துட்டு பாப்பா குலைச்சி காட்டுவான் நாய் குலைக்கிற மாதிரி. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, என்ன சாப்பிட்டீங்க? வீட்டை நேற்று செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நேற்று மாப்பு போட்டேன். எப்போவுமே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிட்டுனா மாப்பு போட்டுருவேன். வீட்டை சுத்தமாக வச்சுருந்தா எனக்கு பிடிக்கும். அப்போ தான் நமக்கும் காசு வந்து சேரும், வீட்டில் செல்வம் வந்து சேரும். லக்ஷ்மி சாமி உள்ளே வருவாங்க, அம்மா உள்ளே வருவாங்க. அப்புறம் சண்டே என்ன பிளானு, வெளில போகலான்னு ஐடியா இருக்குது எனக்கு. ஆனால் கையில் காசு தான் இல்லை, என்ன பண்ணுறது? கடவுள் கொடுப்பாரு, ஏதோ இது ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. எவ்வளோ போனாலும் வெளில போனாலும் 2000 மேக்ஸிமம் குறைஞ்சிடுது, செலவாயிடுது. 2000 அல்லது 3000 ஆகிடுது. அதனாலே வெளில போய் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதை அங்கே போனால் குழந்தைக்கு அதை வாங்கணும் இதை வாங்கணும், அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடுது.
இந்த ரேக் பார்த்திங்கன்னா சாமி ரூமுக்கு கீழே உள்ளது. இது பார்த்திங்கன்னா நான் பாப்பாவுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த ரேக்கை வீடு ஃபுல்லாக பாப்பாவுக்காகவே ஒவ்வொன்றும் செஞ்சு வச்சுருக்கோம். பாப்பா செப்பலுக்கு அங்கே பாருங்கள் எவ்வளோ செப்பல் இருக்கு. அவங்க அப்பா வந்து பாப்பாவுக்காகவே ஒவ்வொன்றும் வாங்குறாங்க. ஒரு பாப்பா போடுற செப்பல்லாம் பார்த்திங்கன்னா 500, 400, 300 அப்படி தான். நமக்கு எடுக்கிறதுலாம் கம்மியாக பார்த்து எடுப்போம். நம்ம குழந்தைக்குங்கிறப்ப நம்ம காசு செலவு பண்ண யோசிக்க மாட்டோம். குழந்த வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இல்லையா? குழந்த பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி மாறிடுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹஸ்பண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம பொண்டாட்டி சாப்பிட்ணும், புள்ள சாப்பிட்ணும். அதாவது கல்யாணத்துக்கு அதை குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பா குழந்தைன்னே வருது. குழந்த பிறந்ததுக்கப்புறம் அம்மா புள்ள பொண்டாட்டி இப்போ பாருங்கள் வளர்றேன்னு. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி சாப்பிட்ணும், புள்ள சாப்பிட்ணும்,